ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம இதில் வந்து பார்த்திங்கன்னா ட்ரக் கேமில் வந்து நம்ம ஒரு ஸ்பெஷல் டிரான்ஸ்போர்ட் தான் எடுக்க போகிறோம். அந்த ஸ்பெஷல் டிரான்ஸ்போர்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா லாஸ்ட் உள்ளதே எடுத்துக்கலாம் எப்போ போல். ஓகே, இதில் 3 இருக்குது. இதில் வந்து பார்த்திங்கன்னா போட் சர்வீஸ், அது சர்வீஸ் போட் அப்படின்னு ஒன்று இருக்குது. அது நல்லாயிருக்கும், நினைக்கிறேன் பெருசாக இருக்கும். மற்றபடி இது டயரு இது வேண்டாம், இதுவும் வேண்டாம். இதுதான் எனக்கு தெரிஞ்சு. ஆனால் இது சின்னதுன்னு சொல்ல முடியாது, சின்னது தான். பார்ப்போம், எடுத்துகிட்டு போக ட்ரை பண்ணுவோம். எப்படி இருக்குன்னு பார்க்கலாமா? இது நம்ம வண்டி இல்லை, அங்கே பாருங்கள் 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 வாங்க, கலக்கிறானுங்களே. எப்படி இருக்கு பாருங்களேன். இதை வந்து ரோட்டில் எடுத்துகிட்டு போகணும். ஏய் என்னடா அநியாயம் பண்ணுறீங்க, இவ்வளோ பெருசாகுது பாருங்கள். பாருங்க, நல்லா ஒரு ஷிப்பு இல்லை, பெரிய ஷிப்லாம் ஒன்றும் கிடையாது. பட் ஆனால் வந்து ஓகே ஓகே ஓகே, இப்போ நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். என்னடா அது பொங்குன்னு உழுது கீழே பாருங்களேன். அப்பா, பார்க்குறதுக்கு எவ்வளோ பெருசாகுது பாருங்கள். ஏதோ இடிக்கிற மாதிரி வேறு நிற்கிது. வண்டி ஸ்டார்ட் பண்ணலாமா? வீல் எந்த சைடு திரும்பணும், அந்த சைடு திரும்பணுமா? இச்சிரு போகுதுல்ல. எப்படி இருக்கு பாருங்களேன். ஏய் வண்டி பயங்கர பிக்கப் ஆகுது. என்ன மிரர் மிரர். ஐயோ, இந்த நிற்கிறாங்க பாருங்க. அந்த வண்டி கூடயே தான் நான் போகணும், போகிறதா இருந்தா. அடிச்சிடக்கூடாது. இடிக்காது நம்புறேன். அவ்வளோதாங்க. பாருங்க, எப்பா இது நேராக கடலில் கொண்டு போய் போட போகிறானுங்களா? எப்படி இருக்கு பாருங்களேன். எங்கடா வண்டியை காணோம்? அதை பார்த்து பாருங்க. இப்போ அந்த வண்டி கூடயே போகணுங்க, இல்லாட்டா என்ன சவுண்டு இது? எல்லாம் அப்படி ஃபோட்டோ எடுக்கிறாங்க பாருங்க. தெரியுதுங்களா எப்படி இருக்கு பாருங்களேன். பின்னாடி வர வண்டி கூடயே போகணும். இதுக்கு சிக்னல் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்லாம் கிடையாது. இன்னும் கூட பெருசாக எடுத்துகிட்டு போகிற மாதிரி ஏதாவது இருந்தால் இன்னும் நல்லா இருந்திருக்குங்க. போ வரும்னு நினைக்கிறேன். அதெல்லாம் எப்படி இதை வந்து கடலுக்கு தான் எடுத்துகிட்டு போக வேண்டியிருக்கும். கம்மி நேரம் தான், ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா கொண்டு போகிறது ரொம்ப கஷ்டம். சின்ன டேமேஜ் கூட உங்களுக்கு ஃபைன் போடுவானுங்க. நான் இந்த மாதிரி ஒரு பெரிய டிரான்ஸ்போர்ட்டை வந்து லைவில் பார்த்தது வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி உள்ளதெல்லாம் கிடையாதுங்க. பார்த்தீங்களா பேக்கில். ஓகே நான் போ.
ஏய். ம். நான் இந்த மாதிரி பார்த்தது கிடையாது. இந்த காத்தாடி இருக்குது தெரியுமா? காத்தாடினா கரண்ட் சுத்துமே. போப்பா, என்னாச்சு? நீ போக முடியாதுங்க, ஏன்னா அவன் எதுக்கோ வெயிட் பண்ணுறான். போகிறான் பாருங்க. அவனை மீறி நம்ம போயிட்டோன்னா அதுவும் முடிஞ்சிச்சு கதை. ப்ளீஸ் வெயிட் ஃபார். போ. போக மாட்டான் பாருங்களேன். போப்பா. ரொம்ப கிட்டையும் போகக்கூடாது. பின்னாடி பாருங்களேன் எவ்வளோ வண்டி வருது போங்க. எதுவும் தெரில பா. போ போ போ. அந்த கரண்ட் எடுக்கிறதுக்காக ஒரு காத்தாடி மாதிரி சுற்றும் பார்த்தீங்களா, ஃபேனு. அது தாங்க நான் பார்த்ததுலே பெரிய இது. நான் கொண்டு போன பார்த்ததுல ரொம்ப நீளமாக இருக்கும் ஒரு விசிறியும் அந்த காத்தாடியும். அதனால் வந்து பார்த்தீங்கன்னா அதை வந்து ட்ரக்கில் எடுத்துகிட்டு போவாங்க. பார்த்தீங்கன்னா ரொம்ப இதுவாக இருக்கும். அப்படியே பார்க்குறதுக்கு ஒரு அது மட்டும் தான் நான் லைவ்ல பார்த்தது. வீடியோவில் நிறைய பார்த்துருக்கேன். பார்த்தீங்களா, வேகமாக போக மாட்டேறா பாருங்க. போப்பா வேகமா. நீ வேகமாக போனால் நானும் வேகமாக வருவோம்ல. காலியாக தானே இருக்குது ரோடு. பாருங்க அங்கே ஒருத்தன் நிற்கிறான் பாருங்க. அந்த ரூட்டை இருக்கு காட்டுறான். பெண்டு இருக்குன்னு முன்னாடியே சிக்னல் கொடுக்குறானுங்க. எல்லா கமெண்ட்ஸும் ஃபாலோ பண்ணுவாங்க. ரியலாக நான் பார்த்தது வந்து பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு விஷயம், நான் மிஷின் மாதிரி ஏதோ ஒன்று கொண்டு போனானுங்க. செம்ம பெருசுங்க. எனக்கு தெரிஞ்சு இதெல்லாம் ரொம்ப கம்மி வீலு, அது ரொம்ப பெரிய வீலு. ஒரு தடவை ஓட்டும் போது உணர்ச்சிப்பட்டு போயிட்டாங்க முன்னாடி. சரி நம்ம தான் ஓட்டுறோமே சொல்லிட்டு அவ்வளோதான் ஃபைன் போட்டானுங்க. ஃபைன் போட்டு முடிச்சு, கதையே முடிச்சு. அதனால தான் இது மட்டும் கொஞ்சம் நம்ம பார்த்தீங்கன்னா ஒரு இதுவாக போகணும். ரொம்பவும் நம்ம இது பண்ணால் பிரச்சனை தான்.
நைட்டு தான் கொண்டு போய் சேரும்னு நினைக்கிறேன். ஆமாம், நமக்கு அவசரம் கிடையாது. ஆனால் அவனுங்களுக்கு சொல்ல முடியாதுல்ல, அவங்களுக்கு அவசரம் இருக்குல்ல. அந்த அந்த காத்தாடி சுற்று பாருங்க, அதான் காத்தாடி நாங்கள் சொல்லுவோம். எங்கள் ஊர் சைடெலாம் காத்தாடி அப்படின்னு சொல்லுவோம்ல. விண்மில் காத்தாடி அப்படி நிறைய பேர் இருக்குது அதுக்கு. அது வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஃபேன் பார்த்தீங்கன்னா செம்ம பெருசு இருக்குங்க. ஒரு ட்ரக் வர வரான். உருவம் பாருங்க, 50ல் தாங்க போகணும். அதுக்கு மேலாம் போக முடியாதுங்க. போனால் அவ்வளோதான். அந்த இந்த போட்டு கொஞ்சம் அடங்கி இருக்குங்க, அதனால் பிரச்சனை இல்லை அவ்வளோவா. சில பொருள்லாம் பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ராலாம் வெளியே வருமா, அதெல்லாம் கொஞ்சம் பார்த்து போகணும், இல்லாட்டா இப்போ இடிச்சுப்போம். பாருங்க, ரொம்ப கிட்டையும் போகக்கூடாது. அப்புறம் அவன் நிறுத்திட்டான் வண்டியை. அங்கே ஏதோ ஒருத்தன் நிற்கிறான், லூசு பையன். நிறைய பெரிய ட்ரிப்லாம் இருக்குது. அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சென்டரில் போக சொல்கிறான். இதில் வரணுமா? அதெல்லாம் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பிரச்சனை. என்ன பிரச்சனைனா, ரொம்ப தூரம் போகணும் அப்படின்ற மாதிரி கொடுக்குறாங்க. இதே பாருங்கள், இவ்வளோதான். இந்த அளவுக்கு தான் ஓட்ட முடியும் அப்படின்னும் போது அதை நம்ம எந்த பண்ணுறது சொல்லுங்கள்? சாயந்தரம் ஆயிடுச்சு. இங்கேருந்து தூக்கி தண்ணியில் போட்டு அப்படியே போயினே இருக்கலாங்க. நம்ம அதை விட்டு உனக்கு என்னடானா, அடப்பாவிகளா எப்படி வரானுங்க பாருங்க, பயமே இல்லைங்க அவனுக்குலாம். கரெக்டாக லைன்லேயே போகிறோம் பாருங்க. அவன் இந்த லைனுக்கு கொண்டு வர சொல்கிறான்னு நினைக்கிறேன். ஆனால் அதையும் கொண்டு வரது பார்ப்போம். இவ்வளோ ஸ்லோவாக போகிறானுங்க, அநியாயம் பண்ணுறானுங்க. நம்மளாலாம் அப்படியே பிக்கப் பிச்சுன்னு போவோம். நம்மளுங்கடானா இந்த இதில் போகிறானுங்க.
ஏய் வேகமாக போகிறாங்க. ஏ போயா போயா, பக்காவாக பிளான் பண்ணுறானுங்க பார்த்தீங்களா. அங்கே போயிட்டு அவன் வந்து அதுக்கேற்ற மாதிரி இது பண்ணுறான். யாராவது இருக்காங்களா? எவ்வளோ பெருசு வருங்க. எங்கே திருப்புற இடம்லாம் இல்லை. ஆனால் எனக்கு தெரிஞ்ச ஆர்வருக்கு தான் கொண்டு போகிறோம், அது தெரியுது பாருங்கள். சவுண்டு தாங்க. ஒரு வளைவு இருக்கு. இந்த மாதிரி ரோட்டில் ஓட்டுறதுலாம் சேலஞ்சே இல்லைங்க, இதெல்லாம் வந்து ரொம்ப ஈஸி தான். ஆனால் இந்த சந்துக்குள்ளெல்லாம் போடணும்னு வச்சுக்கோங்களேன், அவ்வளோதான். பாருங்கள் எல்லாருமே ஹெல்ப் பண்ணுறாங்க, போலீஸு. ஏன்னா ஸ்பெஷல் கார்கோவில் ரேட்டு ஜாஸ்தியாக இருக்கும். இடிச்சிடக்கூடாது. டேமேஜ்லாம் ஆச்சுன்னா பல ஒரு இது செலவாகும். ஓ டனலா? டனலுக்குலாம் சென்டர் தான் போகணும், ஒரு வழி இல்லை. பா அதெல்லாம் இடிக்காது, எல்லாம் பிளான் பண்ணியிருப்பாங்க பக்காவா. மேலெல்லாம் இடிக்காத அளவுக்கு தான் பிளான் பண்ணியிருப்பானுங்க. ஆனால் இடிக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. ஒரு 57 நிமிஷம் தான் இருக்குது. நைட் ஆயிடுச்சு. முன்னாடி ஏகப்பட்ட வண்டி வருங்க பார்த்தீங்களா. ஓ பெரிய சரிவுங்க. சரிவெலாம் கேர்ஃபுல்லாக போகணும். பா 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 வண்டி ஏறதுக்கே கஷ்டப்படுது. போ போ, ஏன் நிற்கிற? ஏர்போர்ட் பாருங்க.
நல்லா ரேஞ்சாக இருக்குது. இப்போது கொஞ்சம் திரும்புகிற இடம் வருது, இங்கெல்லாம் தான் கொஞ்சம் டேஞ்சராக இருக்கும். போக வரும் பாருங்கள், இன்னும் பெருசுலாம் வரும். அதெல்லாம் இன்னும் ஓட்டுறதே கஷ்டமாக இருக்கும். இந்த அளவு கூட ஸ்பீடு போக முடியாது. பின்னாடி பாருங்கள் எவ்வளோ வண்டி வருது பாருங்கள். இதெல்லாம் தான் டேஞ்சரே. இதில் போனால் இடிக்காமல் போயிடலாம், பெரிய அளவுக்கு இடிக்க தேவையில்ல. ஒரு 18 நிமிஷம் தான் இருக்குது, அதுக்குள்ளே போயிடலாம். இது ஏதாவது கடலுக்கு பக்கத்து தான் கொண்டு போகணும், ஏன்னா வீட்டுக்கெல்லாம் கொண்டு போயிட்டு வீட்டில் இருந்தெல்லாம் கொண்டு போக முடியாதுல்ல, கஷ்டம். கடல் பக்கத்தில் கொண்டு போவாங்க. ஏதோ ஒரு ப்ரைவேட் காரங்க தான், இல்லை யாரும் தெரியல, போலீஸ் தான். இந்த ஊரில் வந்து பொலிட்னா என்னன்னு தெரியலையே. ஏதோ மெயின் ரோடு விட்டு உள்ளே கொண்டு போகிற மாதிரி இருக்குது. ஒரு 8 நிமிஷம் ட்ராவல் தான், செஞ்சிடும். சூப்பா என் பிரேக் போட வைக்கிறான் பாருங்க. அவ்வளோதான், உள்ளே வந்துட்டோம். பார்த்தீங்களா, ஆர்பர் தாங்க, பார்த்தீங்களா. போப்பா, நீ ஏன் இந்த இடத்துல வந்து ஸ்லோ பண்ணுற? இந்த இடத்துல வந்து ஸ்லோ பண்ணுறானுங்க. இதுக்கப்புறம் நானே போயிடுவேன். வந்தாச்சு வந்தாச்சு வந்தாச்சு, பக்கா வந்தாச்சுங்க வந்தாச்சுங்க. அது உள்ளே போகணுங்க. ஐயோ அநியாயங்க, எப்படிங்க உள்ளே கொண்டு போகிறது? செம்ம டேஞ்சருங்க இது. இவ்வளோ தூரம் கரெக்டாக வந்துட்டு இப்போ வந்து உள்ளே போகிறது பார்ப்போம், இடிக்கிற மாதிரி இருக்கான்னு தெரில.
இடிக்காதுதான் நினைக்கிறேன். உள்ளே போயிடலாம். இதில் இடிக்காது, அது உள்ள இடிச்சிட போகுது. அதுதான் பெரிய டேஞ்சரு. இதுலையும் இடிக்காதா? பரவாயில்ல, அவ்வளோ பெருசா இது பாவிகளா. பக்காங்க, இடிக்காம வந்துட்டேன். இங்கேருந்து எப்படி தள்ள தூக்கி வச்சுட்டு போனாங்களா நான் தெரியலையே. போ போ. அவ்வளோதாங்க. இப்போ நம்ம இதை கழட்டி விடணும். டிஎம்கி கழட்டிடுவோமா? பாருங்க, டி. அவ்வளோதாங்க. பக்காவாக முடிச்சிட்டோம். சூப்பராக இருந்தது. அவ்வளோதாங்க. ஒரு பிக் ட்ரக். ஆனால் பெரிய அமௌண்ட்லாம் வரல. பட் இருந்தாலும் பார்க்குறதுக்கும் விளையாடுறதுக்கும் நல்லா இருந்தது. ஆனால் பெரிய அமௌண்ட் வரல. அமௌண்ட் வர்றதுக்கு இது இன்னும் ஒர்த்து இல்லை. போ வரலாம். ஆனால் இப்போதைக்கு இது வந்து பெரிய அமௌண்ட்லாம் இல்லை, வந்து எடுக்க முடியல. ஆனால் பரவாயில்லைங்க, சூப்பர். பக்காவாக முடிச்சிட்டோம். இது நம்ம சொந்த வண்டி வச்சு ஓட்டல, அவங்க வண்டியை கொடுத்தா குயிக் ட்ராவலில் தான் பண்ணோம். ஆனால் நல்லா இருந்தது. இன்னும் இந்த ஃபாரஸ்ட்டுன்றது மட்டும் இன்னும் ஏன் எனக்கு இதாகலை அப்படின்றது தெரியல. பார்ப்போம், அது வந்து என்ன பண்ணி கண்டுபிடிக்கலான்றத யோசிக்கிறேன். இப்போதைக்கு நான் உத்தரவு வாங்கிக்கிறேன். நீங்களாம் லைக் கமெண்ட் ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நமக்கு வீடியோவில் பார்க்கலாம். பாய்.